நீங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். வணக்கம், நான் ஆனந்த். ரஷ்மிகா, தீக்ஷித் செட்டி, அனு இமானுவேல், ரோகிணி இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ராகுல் ரவீந்திரன், சின்மய் அவர்களோட கணவர், இவங்க டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ அந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரஷ்மிகா வந்து ஒரு காலேஜில் பிஜிக்காக ஜாயின் பண்றாங்க. அவங்க ஜாயின் பண்ண அந்த காலேஜோட க்ரஷ்ஷா இருக்கிறாரு தீக்ஷித் செட்டி. அவரை வந்து கரெக்ட் பண்றதுக்கு பெண்கள் வந்து வரிசையா நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்கிறாரு அவரு. அவருக்கு வந்து ரஷ்மிகா பார்த்த உடனே அவங்களோட அடக்கமான சுபாவம், அந்த இவங்க அவங்கள பார்த்த உடனே அவருக்கு வந்து காதல் வயப்படுறாரு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து இவங்களை ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே மியூச்சுவல் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லா காதலர்களும் இருக்கிற மாதிரியான ஒரு நெருக்கமாகவும் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து ரஷ்மிகாவோட எல்லா விதமான ஆசைகளுக்கும் தீக்ஷித் செட்டி வந்து முட்டுக்கட்டையா இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், தனக்குன்னு ஒரு வீடு கட்டணும், தனக்குன்னு ஒரு ஒரு ஜாப்புக்கு போகணும், தான் ஒரு புக் எழுதணும்னு சொல்லி நிறைய ட்ரீம் வச்சிருக்கிறாங்க அவங்க. இது எல்லாமே தீக்ஷித் செட்டி வந்து முட்டுக்கட்டையா, இதெல்லாம் வேணாம், மேரேஜுக்கு அப்புறம் நீ வந்து வீட்டுல இரு, வீட்டு வேலையை மட்டும் பாரு, என்னைய பார்த்துக்கோ, வீட்டு வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி அவங்க வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும், ஒரு இண்டிபெண்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தீக்ஷித் செட்டி வந்து ஒரு ஸ்டாப் பண்றாரு. ஒரு கட்டத்துல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கா மாறுறது வந்து ரஷ்மிகா ஃபீல் பண்றாங்க. ஓகே, பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வராங்க. இவங்க இவரை பிரேக்கப் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச லைஃபை வாழ்ந்தாங்களா, இல்ல பிரேக்கப் பண்ணாம இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே லைஃபை ஓட்டினாங்களா அப்படிங்கிறது தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட். படத்துல நடிச்ச எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. டைரக்டர் ரொம்ப அவருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பு அவங்ககிட்ட வாங்கியிருக்காரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, டயலாக், படத்தோட மியூசிக் எல்லாமே படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். படத்தோட மியூசிக்லாம் அந்த படத்தோட மூடை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அது மாதிரி படத்துல வர டயலாக்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு கட்டத்துல ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ரஷ்மிகா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரத்தோட டயலாக் வரும், உனக்கு லவ் வேணுமா இல்ல வேணாமாங்கிற நீ முடிவு பண்ணணும், மற்றவங்கள முடிவு பண்ண விடாத உன் லைஃப்ல அப்படிங்கிறது. அப்புறம் அவர் தீக்ஷித் செட்டிட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்லுவாரு, உனக்கு தேவை அந்த பொண்ணு இல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. நீ வந்து உனக்கு என்ன அப்படின்னா, நீ லவ் பண்ற பொண்ணு வந்து நீ சொல்றதெல்லாம் கேட்கணும், நீ உட்காருனா உட்கார், நில்லா நிக்கணும். உனக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு அடிமை வேணும், அவ்வளவுதான். அந்த பொண்ணை நீ லவ் பண்ண, அந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ற அப்படிங்கிற அந்த டயலாக் ஆகட்டும். அப்புறம் ராகுல் ரவீந்திரன் படத்துல ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, முக்கியமா ஒரு கேரக்டர். அவரு சொல்லுவாரு, இப்படி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தீங்கன்னா கடைசி உங்களை நீங்களே இழந்துருவீங்க அப்படிங்கிற டயலாக் எல்லாமே ரொம்ப கச்சிதமா இருந்துச்சு. தீக்ஷித் செட்டியை பார்த்த உடனே ரொம்ப மாடர்னா இருக்காப்ல, ரொம்ப ஒரு ஒரு அர்ஜுன் ரெட்டி மாதிரி தான் இருக்காரு படத்துல ஒரு மினி அர்ஜுன் ரெட்டி மாதிரி தான் படத்துல வலம் வராரு. பாக்குறப்போ ரொம்ப மாடர்னா இருக்காரு, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பார் நினைச்சா இவரு மாடர்ன் தற்கூரியா இருக்காரு. இவருக்கு என்ன ஆசைனா, எங்க அம்மா மாதிரி பொண்ணு வேணும் அப்படிங்கிறாரு. ஓகே, எல்லா பசங்களுமே அவர் லவ் பண்ற பொண்ணு இல்ல அவங்களுக்கு வரப்போற கணவன் மனைவியை வந்து அவங்க அம்மாவோட சுபாவங்கள் இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியுது அவங்க அம்மா எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. அவங்க அம்மா வந்து அடிமையா நடத்திட்டு இருக்காங்க. காலங்காலமா அவங்க அம்மா வந்து இவங்க ஒரு அடிமை மாதிரி. இவங்களுக்கு வந்து துணி துவைக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், பாத்திரங்கள் சொல்லி ஒரு அடிமை மாதிரி நடத்துறாங்க. இதை பார்த்த உடனே ரஷ்மிகாவுக்கு ஒரே ஷாக்கு. நம்மளை இனிமே மாத்திருவானோ அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அது மாதிரி ரோகிணி அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இல்ல 2.5 நிமிஷம் தான் படத்துல வராங்க. அவங்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பரான கேரக்டரைசேஷன் படத்துல ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. 2.5 மணி நேரம் 2 நிமிஷம் வந்தா கூட அந்த கேரக்டர் வந்து படத்துல ரொம்ப ஒரு இம்பாக்டான கேரக்டரா இருக்கு. ராகுல் ரவீந்திரன் படத்துல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ரஷ்மிகாவுமே படத்துல ரொம்ப நடிச்சிருக்காங்க. அனு இமானுவேல் வந்து படத்தை ரொம்ப ஒரு முக்கியமா, அவங்க கேரக்டர் ஸ்டார்ட் ஆகுறப்ப நமக்கு என்ன தோணும்னா, ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி தோணும். ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி தான் அவங்களோட கேரக்டர் ஆர்க் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அந்த ஆர்க் வந்து முடிகிறப்ப அது ஒரு ஒரு சப்போர்ட்டிவா, ரொம்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்டுங்க டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு ஆக்வர்டான விஷயத்த வந்து இவர் பண்ணுவாரு. அது தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
இந்த மெச்சூரிட்டி இந்த ஸ்டேஜ்ல நான் இருந்து யோசிக்கிறப்ப அவ்வளோ பண்ணிருக்க வேணாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அவர் ஒரு கேவலமான ஒரு ஆக்வர்டான விஷயத்த பண்ணுவாரு. அதுக்கு இவங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்க. பதிலுக்கு பதில் ஒண்ணு பண்ணுவாங்க ஸ்டேஜ்ல போய். அதெல்லாம் பயங்கர கிளாப் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டா இருந்துச்சு. இத தவிர்த்து வேற என்ன இதுக்கு மேல என்ன பண்ணிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இவங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்க. நீ என்ன பண்றியோ வேணாலும் பண்ணிக்கோ, என்னால நல்லா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு கொடுக்குற அந்த டயலாக் எல்லாமே பயங்கரமா கிளாப் பண்ணி விசில் அடிச்சு என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு டயலாக். அந்த டயலாக் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரஷ்மிகாவுமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன மாதிரியான ஒரு இது வேணுமோ அவங்களோட அந்த கியூட்டிப்பையான ஒரு மேனரிசம் இருக்குல்ல, அதெல்லாம் தவிர்த்துட்டு இதுல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. படம் நிச்சயமா நீங்க பாருங்க, ஷுவரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இல்ல நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு தெரியும். கோபிநாத் ஒன்று சொல்லியிருப்பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. காதல் வந்தா சொல்லிடு, பிடிக்கலன்னா விலகிரு, அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிடும். வந்துச்சுன்னா சொல்லிடு காதல் வந்துருச்சு அப்படின்னு அவங்ககிட்ட. அவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதை விட்டு விலகி வந்துரு. அதை போட்டு டார்ச்சர் பண்றது, படத்துல பாக்குற மாதிரி ஸ்டாக் பண்றதெல்லாம் வேணாம், அவ்வளவுதான், அப்படியே விலகிரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாருமே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்வர்டான விஷயம் பண்றாருல, அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் போட்டா பூமருமா தான் தெரியும். அது நம்ம வீட்டுல யாராவது ஒரு ஆள் அப்படி பண்ணா நம்ம சும்மா விடுவோமா? அவளை அந்த ஆங்கில யோசிக்கணும். ஏன்னா இவன் நல்லவெல்லாம் கிடையாது. படத்தோட கேரக்டர் படி தீக்ஷித் ஷெட்டியோட கேரக்டர் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. ஒரு மட்டமான தற்கூரி, முரட்டு தற்கூரி படத்துல அவன். அப்படிங்கிறப்ப யாரா இருந்தாலும் அவங்க கூட எல்லாம் வாழ அது லவ்வா வேணா இருக்கும். லைஃப்னு வரப்ப அது செட் ஆகாது. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு படம். சீரியஸா ஒரு ஐ ஓப்பனிங் சீன்லாம் இருந்துச்சு. நம்மளோட 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 ட்ரீமுக்கு எப்படி நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆப்போசிட் அவங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப் அவங்களுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அவங்களோட இதையுமே நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராகுல் ரவீந்தர் ரொம்ப நல்லா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க. படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.